ஒரு விசுவாசமாக இருக்குமே என்றால் நம்முடைய வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಸರಿಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸವಾಗಿದ್ದರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವನದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುವುದು ಮತ್ತು ದೇವರಿಗೆ ಅದು ಪ್ರಿಯವಾಗಿರುವುದು. இந்த 4ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்கிறது சொன்னால், ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದೆಂದರೆ, நம்முடைய விசுவாசமானது குறைவாக இருக்கும் பொழுது, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಕಮ್ಮಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அங்கே என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருகிறது என்பதை காட்டுகிறது. ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವುದೆಂಬುದನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲು 6 ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அங்கே சண்டைகளை குறித்து வாசிக்கிறோம், ಅಲ್ಲಿ ಕಾದಾಟಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ, யுத்தங்களை குறித்து வாசிக்கிறோம், ಯುದ್ಧಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ, இச்சைகளை குறித்து வாசிக்கிறோம், ನಮ್ಮ ಆಶಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ, கொலை செய்கிற அளவுக்கு வரக்கூடிய கோபமான வார்த்தைகள் இதை குறித்து வாசிக்கிறோம், ಕೊಲೆ ಮಾಡುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, பொறாமையை குறித்து வாசிக்கிறோம், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚನ್ನು ಪಡುವುದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ஜெபம் பண்ணாமல் இருக்கிற விஷயத்தை குறித்து வாசிக்கிறோம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஜெபம் பண்ணினாலும் அது சுய இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு ஜெபமாக இருப்பதை ನಾವು பார்க்கிறோம், ಬೇಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಸ್ವಾರ್ಥ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, உலகத்திலே நம்மோடு கூட உலகத்தோடு கூட நாம் சிநேகம் வைத்திருக்கிற பாவத்தை குறித்து வாசிக்கிறோம், ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಸ್ನೇಹವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತಹ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னத்தை சொல்லி ஏவுகிறாரோ அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிறதை குறித்து கூட படித்தோம். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ನಾವು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾನೋ ಅದಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡುವವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. இங்கே கர்த்தருடைய வசனம் நமக்கு எதை போதிக்கின்றதோ, ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬೋಧಿಸುವುದೋ அதை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம் தான் சரியான விசுவாசம். ಅದನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಂತಹ ಒಂದು ವಿಶ್ವಾಸವೇ ಅದು ಸರಿಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು. தேவனுடைய வசனத்துக்கு நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ದೀನರಾಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸವೇ ಸರಿಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು. எந்த தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். ನಾವು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், ದೇವರು ದೀನರಿಗಾದರೂ ಕೃಪೆಯನ್ನು ಪಾಲಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರಿಗೆ ಆತನು ಅಹಂಕಾರಿಗಳಿಗೆ ಆತನು ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳುವಾಗ யாரோ உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து இங்க யாக்கோபு எழுதுகிறான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ಯಾರೋ ಲೋಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಬರೆದಿರೋನು ಯಾಕೋಬನೆಂದು ನೆನೆಸಬೇಡಿರಿ. பெருமை யாருக்கு இல்லை? ಅಹಂಕಾರವು ಯಾರಿಗೆ ಇಲ್ಲ? பெருமை எனக்கு இல்லைன்னு யாராவது வைத்துக்க முடியுமா? ಹೆಮ್ಮೆ ನನಗೆ ಇಲ್ಲವೇ? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பெருமைப்படுகிறோம். ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. எனக்கும் இருக்கிறது, ನನಗೆ ಇದೆ, உங்களுக்கும் இருக்கும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. சோ பெருமை இருக்கிறவர்களுக்கு ಹೆಮ್ಮೆ ಇರುವವರಿಗೆ சாத்தான் விரோதி அல்ல, ಸೈತಾನನು ವಿರೋಧಿ ಅಲ್ಲ, அவன் சிநேகிதனா இருக்கிறான். ಅವನು ಸ್ನೇಹಿತನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆண்டவர் நமக்கு எதிரியாக இருக்கிறார். ದೇವರು ನನಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. யார் தாழ்மையுள்ளதாக இருக்கிறார்களோ, ಯಾರು ದೀನರಾಗಿ ಇರುವರೋ அவர்களுக்குத்தான் அவர் நண்பனாக சிநேகிதனாக இருக்கிறார். ಅವರಿಗೆ ದೇವರು ಆತನಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಮಿತ್ರನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. தேவனுக்கு விரோதமாக நம்மை கொண்டு போவது என்ன என்று சொன்னால் உலகம். ಈ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವು ಯಾವುದೆಂದರೆ ಈ ಲೋಕವು, உலக சிநேகம். ಈ ಲೋಕ ಸ್ನೇಹವು. நாம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், லோத்தை குறித்து படித்தோம். ನಾವು ಅಬ್ರಾಹ್ಮನನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದೆವು ಮತ್ತು ಲೋಟನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಆತನು ಆರಿಸಲ್ಪಟ್ಟನು. லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டான். ಲೋಟನು ಸೊದೋಮ್ ಗೊಮರಿಗೆ ಎದುರಾಗಿ ಅವನು ಗುಡಾರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡನು. கடைசியில் என்ன ஆயிற்று? ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನಾಯಿತು? நாம் லோத்தினுடைய வம்சத்தை குறித்து நாம் படிக்கவில்லை, ಲೋತನ ಒಂದು ವಂಶಾವಳಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಲಿಲ್ಲ. ஆனால் ஆபிரகாமுடைய வம்சத்தை குறித்து படிக்கிறோம். ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ವಂಶವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. தேவன் ஆபிரகாமினுடைய தேவன் என்று எண்ணப்பட்டார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೆಂದು ಎನಿಸಲ್ಪಟ್ಟನು. லோத்தினுடைய தேவன் என்று சொல்லவில்லை, ಲೋಟನ ದೇವರೆಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. தேவன் நமக்கு நண்பனாக இருக்கிறாரா? ದೇವರು ನಮಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾನೆಯೇ? தேவன் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறாரா? ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಿಕಟ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆಯೇ? அப்படி இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், ವಿಧವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಪಕ್ಷದಲ್ಲಿ நம்முடைய உணர்வு நமக்கு அதை தெரிவிக்கும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಅರಿವು ಅದು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோம் ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ என்று நமக்கு கர்த்தருடைய ஆவியை நமக்கு உணர்த்தும் பொழுது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ಅದನ್ನು ಅರಿವು ಮಾಡುವಾಗ, ತಿಳಿಸುವಾಗ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்க வேண்டும். ನಾವು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದು ಅದನ್ನು ನಾವು ಹೇಳುವವರಾಗಿ, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು?
சில சமயத்திலே நான் உலகத்தோடு கூட நான் ரொம்ப சிநேகமாக இருக்கிறேன் ஆண்டவரே. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಬಹಳ ಸ್ನೇಹವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்கிற அளவிலே நாம் உலகத்தோடு கூட இணைந்து விட்டோம். ಇದಿಲ್ಲದೆ ನನ್ನ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. சில பழக்க வழக்கங்கள், ಕೆಲವು ಅಭ್ಯಾಸಗಳು, சில நண்பர்கள், ಕೆಲವು ಸ್ನೇಹಿತರು, சில உலக பிரகாரமான யோசனைகள், ಕೆಲವು ಲೋಕ ರೀತಿಯಾದಂತಹ ಆಲೋಚನೆಗಳು, அல்லது நம்முடைய ஜாதி ஜனத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று, ನಮ್ಮ ಜಾತಿ ಜನ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಆಸಕ್ತಿಯು, அல்லது நாம் சம்பாதித்த பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று, ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಂತಹ ಆಸ್ತಿಗಳ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಆಸಕ್ತಿಯು, அல்லது இனப்பற்று, மொழிப்பற்று, பலவிதமான பற்றுகள், ಹಲವು ಆಸಕ್ತಿಗಳು, இதெல்லாம் உலக பிரகாரமாக ஒரு தகுதி நமக்கு கொடுக்கலாம். ಇದು ಲೋಕ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅರ್ಹತೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡಬಹುದು. ஆனால் அது நிச்சயமாக தேவனுக்கு நம்மை அருகிலே கொண்டு வரவே வராது. ಆದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಕೊಂಡು ಬರಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு அருகிலே நாம் வர வேண்டும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಬರಬೇಕು. எல்லாவற்றையும் விட்டால் தான் நாம் தேவனுக்கு பக்கத்தில் வர முடியும். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟಂತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அதுக்கு முன்பாக சொன்னார், நான் சொன்னபடி நீ உன் வீட்டாரையும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು, ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು, ನಿನ್ನ ಬಂಧು ಬಳಗವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸಿದ ದೇಶಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಿ ಎಂದು ಅವನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் வந்தது, ஒரு புதிய ஆசீர்வாதம் வந்தது. ಆಗಲೇ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಮಾರ್ಪಟ್ಟಿತು, ಒಂದು ಹೊಸ ಆಶೀರ್ವಾದ ಅವನಿಗೆ ಬಂದಿತು. இங்க இந்த யாக்கோபு சொல்லும் பொழுது இங்க 10 விதமான கட்டளைகளை குறித்து கூட இங்க நாம் வாசிக்கிறோம். ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ 10 ವಿಧವಾದಂತಹ ಆಜ್ಞೆಗಳ ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. வசனம் 7, 8, 9, 10 இந்த 4 வசனங்களில ನಾವು 7ರಿಂದ 10ರವರೆಗೆ ನಾವು ಓದುವ ಈ 4 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ 10 கட்டளைகளை அங்க வாசிக்கிறோம். 10 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. ಇದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳಲ್ಲ, ಆಜ್ಞೆಗಳಲ್ಲ. இங்க நமக்கு தேவனை விட்டு விலகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவனுக்கு சொல்லக்கூடிய 10 விதமான ஆலோசனை. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿರುವಂತವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ 10 ವಿಧವಾದಂತಹ ಆಜ್ಞೆಗಳು. முதலாவது வசனம், ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ 7ல இருந்து தொடங்குது. படிங்க. 7ರಿಂದ யாராவது வாசிங்க. தமிழ், கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ். ஆகையால் கீழ்ப்படி 1, பிசாசுக்கு எதிர்த்து நில் 2, தேவனிடத்தில் சேருங்கள் 3வது கட்டளை, அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் 4வது கட்டளை, இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் 5வது கட்டளை, 6வது கட்டளை துயரப்படுங்கள், 7வது கட்டளை துக்கப்படுங்கள், 8வது கட்டளை அழுங்கள். மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய எந்த விஷயத்துல நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்க துக்கப்பட வேண்டும். எந்த விஷயத்துல நீங்க சந்தேகப்படுகிறீர்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் மாற வேண்டும். இது 9வது கட்டளை. 10வது கட்டளை, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருங்கள் 10 கட்டளை. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை மற்ற பாஷைகள் கூட வாசிக்கலாம். ದೇವರಿಗೆ ಒಳಗಾಗಿರಿ 1ನೇ ಕಟ್ಟಳೆ, ಪಿಶಾಚಿಗೆ ಎದುರಿಸಿರಿ 2ನೇದು, ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ 3ನೇ ಕಟ್ಟಳೆ, ಬರುವನು ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿರಿ 4ನೇದು, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಿರ್ಮಲ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಅದು 5ನೇದು, ದುಃಖಿಸಿರಿ 6ನೇದು, ಗೋಳಾಡಿರಿ 7ನೇದು, ಕಣ್ಣೀರಿಡಿರಿ 8ನೇದು, ನಗುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ, ಇದು ಮನ ತಿರುಗಿರಿ, ಮನಸ್ಸು ನೀವು ಚೇಂಜ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ನಿಮ್ಮನ್ನು, ಅದು 9ನೇದು, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ 10ನೇದು, ಆಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುವನು, ಮೇಲಕ್ಕೆತ್ತುವನು. ಇಂಗ್ಲಿಷ್, ಸಬ್ಮಿಟ್ ನಂಬರ್ 1. Resist the devil number 2.
and the devil will flee from you, run away from you. Go nigh to God, Go nigh to God, come near to God. Number 3. and He will draw nigh to you. And He will come near to you. Cleanse your hands, Cleanse your hands. Number 4. ye sinners, and you purify your hearts, Purify your hearts. That is number 5. ye double-minded. Be afflicted, Be afflicted. 6. and mourn and weep. Mourn. Number 7. Let your laughter be turned And weep. That is 8. Okay. to mourning, and your joy to heaviness. Get converted from where you are laughing, for what you are getting your joy. Change your reasons. Okay. Number 9. Humble yourselves in the sight Humble yourself. That is number 10. of the Lord, and He shall lift you up. And He shall lift you up. Hallelujah. Hallelujah. மலையாளத்தில் வாசி. ஆகையால் நீங்கள் தெய்வத்தினை கீழடங்குவேன். கீழடங்குவேன். 1. பிசாசினோடு எதிர்த்து நிற்குவேன். 2. உங்களை விட்டு ஓடிப்போகும். தெய்வத்தோடு அடுத்து செல்லுவேன். 3. என்னால் அவன் நீங்களோடு அடுத்து வரும். பாவிகளே கைகளை வெளிப்பாக்குவேன். வெளிப்பாக்குவேன். 4. இருமனசுள்ளவரே ஹிருதயங்களை சுத்திகரிப்பேன். 5. சங்கடப்பட்டு துக்கித்து கரைந்தேன். சங்கடப்பட்டு 6. துக்கிச்சு 7. நீங்களுடைய சிறு துக்கமாயும் அழுங்கன்னு இல்லையா, கண்ணீர் விடுங்க. சந்தோஷம் விஷாதமாயும் இல்ல, கண்ணீர் விடுங்கன்னு ஒண்ணு இருக்கணும். அது இல்ல உங்கள்கிட்ட. 8. கரைவேன். கரைவேன். 8. நீங்களுடைய சிறு துக்கமாயும் சந்தோஷம் விஷாதமாயும் தீரட்டு. 9. கர்த்தாவினுடைய சந்நிதியில் தாழ்வேன். தாழ்வின். 10. என்னால் அவன் எங்களை உயர்த்தும். அவன் உங்களை உயர்த்தும். ஓகே. இந்த 10 கட்டளைகளை இங்க விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ಈ 10 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த 10 ಕಟ್ಟளைகளை தயவுசெய்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ಈ 10 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನೀವು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? இது நம்ம செஞ்சே ஆகணும். ಇದು ನಾವು ಮಾಡೇ ಆಗಬೇಕು. இதை செஞ்சாக்கா ಇದು ಮಾಡಿದರೆ நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ನಮಗೆ 3 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ಉಂಟು. முதலாவது ஆசீர்வாதம் ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದವು 7வது வசனத்தில் இருக்கிறது. 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು. இரண்டாவது ஆசீர்வாதம் 2ನೇ ಆಶೀರ್ವಾದವು 8வது வசனத்தில் இருக்கிறது. 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು. மூணாவது ஆசீர்வாதம் 3ನೇ ಆಶೀರ್ವಾದವು 10வது வசனத்தில் இருக்கிறது. 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು. ஓகே. 7வது வசனத்தில் என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು ಎಂಬುದು தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? சைத்தானோட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ಹೀಗಿರಲಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಳಗಾಗಿರಿ, ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿರಿ, ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. நான் யாருக்கும் சண்டை போட மாட்டேன் பிரதர். ನಾನು ಯಾರನ್ನು ಜಗಳ ಆಡೋದಿಲ್ಲ ಬ್ರದರ್. சைத்தானுக்கு கூட நான் கூட தான் இருக்கணும். ನಾನು ಸೈತಾನನೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು. ஐயோ, அவனை எப்ப பார்த்தாலும் அவனை விரட்டி அடிக்க கூடாது. ಅವನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಾವು ದೂರ ತಳ್ಳಬಾರದು. அவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲಬಾರದು. ஆண்டவரும் வேணும், ದೇವರು ನಮಗೆ ಬೇಕು, உலகமும் வேணும், ಲೋಕವೂ ನನಗೆ ಬೇಕು, இதுவும் வேணும், ಇದೂ ನನಗೆ ಬೇಕು, அதுவும் வேணும். ಅದೂ ನನಗೆ ಬೇಕು. அப்படின்னா என்ன ஆகும்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನಾಗುವುದು? நமக்குள்ள என்ன இருக்கு? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರುವುದು? ஆசீர்வாதம் இருக்காது. ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದಿಲ್ಲ. சைத்தானுக்கு நாம எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು, ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. Submit to God and resist the devil and he shall flee from you. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ದೇವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ದೇವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ದೇವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ, ವಿಧೇಯರಾಗಿರಿ. கடைசி படி வரைக்கும் ನೀವು ಕೊನೆಯ ಒಂದು ಮೆಟ್ಟಿಲಿನವರೆಗೂ 100% ನೀವು 100% ஒப்பு கொடுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. சைத்தானுக்கு அது போலவே ಸೈತಾನಿಗೆ ಅದರಂತೆಯೇ ஒரு படி கூட கொடுக்க கூடாது, ಒಂದು ಮೆಟ್ಟಿಲನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಡಬಾರದು, ஒரு பிடி கூட கொடுக்க கூடாது, ಒಂದು ಹಿಡಿಯಷ್ಟು ಕೂಡ ಅವನಿಗೆ ಕೊಡಬಾರದು, அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. ಒಂದು ಸ್ಥಳವನ್ನೇ ಕೊಡಬಾರದು. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. அதான் முதல் ஆசீர்வாதம். ಅದುವೇ ಮೊದಲನೆಯ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சைத்தான் உங்களுக்கு டைரக்டா சைத்தானா வர்றதில்ல. ಸೈತಾನ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವನು ಸೈತಾನಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அவன் நண்பனுடைய தோட்டத்துல உள்ள வருவான். ಅವನು ಸ್ನೇಹಿತನ ರೂಪದಲ್ಲಿ ಒಳಗೆ ಬರುವನು. ஒரு டிவி ப்ரோக்ராம் மூலமா உள்ள வருவான். ಟಿವಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮುಖಾಂತರ ಬರಬಹುದು. ஒரு நிகழ்ச்சி மூலமா உள்ள வருவான். ಒಂದು ನಿಗಲ್ಸಿ ಒಂದು ಘಟನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರಬಹುದು. ஒரு நல்ல ஒரு
நல்லதா தோன்றுவதை போலதான் இருக்கும், அது மூலமா தான் உள்ள வருவான். ಒಳ್ಳೆಯದಾಗಿ ತೋರುವಂತೆ ಕಾಣುವುದಾದರೆ ಅದರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರುವನು. ஆனால் அவனுக்கு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ಆದರೆ ಅವನನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ಸೈತಾನಿಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಲೇಬಾರದು. ஆண்டவருக்கு முழுமையான இடம் கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಹೃದಯ ನಮ್ಮ சைத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது. ಸೈತಾನಿಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬಾರದು. அப்பொழுது ಆಗ முதல் ஆசீர்வாதம் என்ன? ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ ಏನು? ಅವನು என்ன செய்வான்? ಏನು ಮಾಡುವನು? He will run away from you. ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. Hallelujah. Hallelujah. நம்ம கூட சனிய, பீட, மூதேவி, அசுத்தம், சாபம், கீழ்ப்படியாமையோட எல்லாம் வந்தது கூட. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೈತಾನನು, ಅಶುದ್ಧತೆಯು, ಆ ಶಾಪವು, ಅವಿಧೇಯತೆಯು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿತ್ತು. நம்ம வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். நம்ம ஜீவனವು சுத்தವಾಗಿರಬೇಕು. நம்ம வாழ்க்கை அசுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சைத்தானை நாம என்ன செய்யறோம்? சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಶುದ್ಧತೆಯು ಇರಲು ಕಾರಣವೇನೆಂದರೆ ಸೈತಾನಿಗೆ ನಾವು ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟವನನ್ನು ನಾವು ಬೆಳೆಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. சாத்தானுக்கு நம்ம இடத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சைத்தானிಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம மைண்ட்ல இடம் கொடுக்கிறோம், நம்ம உடம்புல இடம் கொடுக்கிறோம், நம்ம வீட்டுல இடம் கொடுக்கிறோம், ಎಲ್ಲಾ விஷயத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ಸೈತಾನಿಗೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ಅವನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವ. ಎಫೆಸದವರಿಗೆ நிருபம், ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯத்துல 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಹಾಗೆ பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ. Ephesians chapter 4 verses 25, 26, 27, 28, 29. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25ರಿಂದ 29ರವರೆಗೆ ಓದಿ. ಸುಳ್ಳಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಸತ್ಯವನ್ನೇ ಹಾಡಲಿ. ಯಾಕೆಂದರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವಲ್ಲ, ಪಾಪ ಮಾಡಬೇಡಿರಿ, ನಿಮ್ಮ ಸಿಟ್ಟು ತೀರಲಿ. ಸೈತಾನನಿಗೆ ಇದೆಲ್ಲ ನಾವು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಅವಕಾಶ ನಾವು ಕೊಡುವವರಾಗಿದ್ದೀವಿ. ಸುಳ್ಳು ಹೇಳುವವರು, ಕಳ್ಳತನ ಮಾಡುವವರು, ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವವರು, ಇವರ ಜೊತೆಲಿ ಸೈತಾನ ಬಂದು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಾವು ಅಟ್ಕೊಳ್ಬೇಕು. ನೆಕ್ಸ್ಟ್ 27. ಕಳವು ಮಾಡಬಾರದು, ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು, ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. ಆಗ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅವನಿಂದ ಆಗುವುದು. ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ಯಾವ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬಾಯಿಯೊಳಗಿಂದ ಹೊರಡಬಾರದು. ಭಕ್ತಿಯನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡುವ ಆಲೋಚಿತವಾದ ಮಾತು ಇದ್ದರೆ ಕೇಳುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಆಡಿರಿ. ಸೊ ನೋಡಿ, நம்ம கெட்ட வார்த்தை தான் பேசுறோம், ನಾವು ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ಕೋಪம் வந்துச்சுனாக்க வார்த்தை கண்ட்ரோல் இல்லாத போயிடுது. கோபம் ಬಂದರೆ ನಮ್ಮ ಮಾತು ನಮಗೆ ಹತೋಟಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ಇಂಗ್ಲಿಷ್ பேசக்கூடிய வாலிப பிள்ளைகள் அடிக்கடி ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ಮಕ್ಕಳು ಪದೇ ಪದೇ ಒಂದು ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. நீங்க சொல்றது அது ஸ்டைலா நினைக்கிறீங்க, ನೀವು ಅದನ್ನು ಒಂದು ಫ್ಯಾಷನ್ ಆಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಿ. ಅದು ಸ್ಟೈಲ್ இல்ல, ಅದು ಸ್ಟೈಲ್ ಅಲ್ಲ. சாத்தானுடைய அவனுடைய சாபம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ಸೈತಾನನ ಒಂದು ಶಾಪವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಅರ್ಥ. ஸ்லாங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ನೀವು ಅಸುತ್ತವಾದಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿ, ಎಂತ ವಿಧமான வார்த்தை இருந்தாலும் சரி, ಅದು ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತಹ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದರೂ ಸರಿ. பொய்யான வார்த்தைகள், ஒருவரை குறித்து உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு வார்த்தையை ஒருத்தர் பற்றி சொல்லாதீங்க. ನಿಮಗೆ ತಿಳಿಯದ ಅರಿಯದ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ಒಬ್ಬರ ಕುರಿತು ಹೇಳಬೇಡಿರಿ. உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை உங்க சொந்தமாக எடுத்து பாவிக்காதீங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಂತವಾದ ವಸ್ತುವನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಎಂದು ನೀವು ಭಾವಿಸಬೇಡಿರಿ. ಇನ್ನೊಂದರುடைய ಟೈಮ್ நீங்க போய் அவங்க அனுமதி கொடுக்காம எடுத்துக்காதீங்க. மற்றொಬ್ಬರ ಸಮಯವನ್ನು ಅವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. Don't steal even the time that belongs to someone else without them allowing you. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போன் போட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம். ஆனா அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குதான்னு முதல்ல நீங்க கேட்க மாட்டாங்க. ಕೆಲವರು ಫೋನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೆಲವರಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ 10 ನಿಮಿಷ 15 ನಿಮಿಷ 20 ನಿಮಿಷ. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಆ ಸಮಯವಿದೆಯಿಂದ ಅವರು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களா, என்ன பிரச்சனை இருக்காங்க, என்ன சூழ்நிலை இருக்காங்க ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டாங்க. ಅವರು ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. டக்குன்னு போன் பண்ணிட்டு, பிரதர் இதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க, நம்ம டைம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அது ಕೂಡ ಟೈಮ್ ತಿರುಡುವುದುதான். ಟಕ್ ಅಂತ ಫೋನ್ ಮಾಡಿ ಅವರು ಬ್ರದರ್ ಇದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡುದು, ಇದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡುದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ಸಮಯವನ್ನು ಕದಿಯುವಂತ, இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருளையோ நேரத்தையோ ವಸ್ತುಗಳೆಯೋ ಉಣವೆಯೋ ನಾವು எடுத்துக்கொள்ள கூடாது. ಅದು ತಿರುಡು. ಮತ್ತೊಬ್ಬರ ಸಮಯವನ್ನು, ಕಾಲವನ್ನು, ಇಲ್ಲ ಆಹಾರವನ್ನು, ವಸ್ತುವನ್ನು ನಾವು
ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಕಳ್ಳತನ. அதுக்கு பேர் கூட திருட்டு தான். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಕಳ್ಳತನ. கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை கொடுக்காம நம்ம டிலே பண்ணி கொடுத்தா கூட அது கூட திருட்டு தான். ಕೊಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ವಸ್ತುವನ್ನು ನಾವು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡದೆ ಬಿದ್ದರೆ ಅದನ್ನು ಒಂದು ಕಳ್ಳತನವೇ. அது அவருக்கு போய் சேரணும் இந்த டைம்ல. அதை நான் கொடுக்காம நான் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அது கூட திருடு தான். ಅದು ಈ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿ ಅವ್ರಿಗೆ ಸೇರಬೇಕು, ಅದನ್ನು ನಾನು ಕೊಡದೆ ನಾಳೆಗೆ ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಕಳ್ಳತನ ಅಂದಿಸಲಾಗುತ್ತೆ. இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன செய்யறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த விதத்துல ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕರು ನಾವು ಈ ವಿಧವಾದಂತಹ ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ, காணிக்கை போடுறதுக்குன்னு கொண்டு வந்தா அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் திருடுதான். ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಲಿಕ್ಕೆ ಬಂದಂತಹ ಒಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಾವು ಹಾಕದಂತೆ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದು ಅದು ಕಳ್ಳತನವೇ. பாஸ்டருக்கு எப்படி தெரியும் ஏன் பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கலாம் நீங்க. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತುಂಟು ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ತಿಳಿಯಬಹುದು. காணிக்கை போட்டுதான் கொண்டு வந்தேன், ஆனா மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் கொண்டு வந்த பணத்தை விட கம்மியா போட்டு போயிட்டேன் நீங்க நினைக்கலாம். ನಾನು ಕಾಣಿಕೆ ಬಂದ ಬ್ರದರ್, ಆದರೆ ನಾನು ಹಾಕುವುದಕ್ಕಿಂತ ಕಮ್ಮಿಯನ್ನು ಹಾಕಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದೆನು. இந்த திருட்டு நீங்க மட்டும் நானும் பண்ணிருக்கேன். ಇವರು ಕಳ್ಳತನವನ್ನು ನೀವು ಮಾತ್ರ ನಾನು ಮಾಡಿ. பிசாசன இடம் கொடுக்கும் போது அதுக்கு ரட்டத்தினே எனக்கு செலவாகும் போது எனக்கு புத்தி வரும். ಈ ವಿಧವಾದಂತಹ ಸೈತಾನನ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ 2ರಷ್ಟು ಖರ್ಚಾಗುವಾಗ கீழ்ப்படிதல் எங்க இல்லையோ அங்கே சாபம் இருக்கிறது. ವಿಧೇಯತ್ವವು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲವೋ ಅಲ್ಲಿ ಶಾಪವು ಉಂಟು. நான் என்னைக்கு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தவில்லையோ அப்ப சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ನಾನು ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ನಾನು ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡದೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲವೋ ಆಗ ಸೈತಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವ. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ಸೈತಾನನಿಗೆ ನೀವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಡಿರಿ. நீங்க யாக்கோபு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்லுகிறான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். ಯಾಕೋಬು ಹೇಳುವಾಗ ಇನ್ನೂ ಅದು ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಸೈತಾನನಿಗೆ ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ ಎಂದು சொன்னால் என்ன அர்த்தம் ಎಂದು ಹೇಳಿದರೆ ಏನು ಅರ್ಥ? பிசாசு இந்த பாக்கெட்ல வச்சிருக்கிறோம், டிவிகள் வச்சிருக்கிறோம், நம்ம பர்சுக்குள்ள வச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. சும்மா வாயில வந்து அப்பளை சாத்தன், அப்பளை சாத்தன், அப்பளை சாத்தன் அவன் சொல்லுவான், உங்ககிட்ட தான் நான் தானே இருக்கிறேன், நீ தானே என்னை வச்சிட்டு இருக்கிற, சும்மா வெறும் வாயில கத்தாதப்பா, நீ நானும் ஃப்ரெண்டு தானே என்று சொல்லுவான். ಅವನು ನಾವು ಸೈತಾನ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ, ನಾವು ಕೆಲವು ಸಮಯ ನಮ್ಮ ಪರ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತೇವೆ, ನಮ್ಮ ಪ್ಯಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ, ನಾವು ಟಿವಿಯ ಮುಖಾಂತರ ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತೇವೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಸೈತಾನನ ಅಪ್ಪಾಲೆ ನೀನು ಸೈತಾನಲ್ಲಿ ನೀನು ತೊಲಗುವಾಗಿಂದ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಪರ್ಸಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காம நாம வேற எதுக்காவது நம்ம செலவு பண்ணணும்னா அது திருடுதான். ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಸಮಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡದೆ ನಾವು ಅದನ್ನು ನಾವು ನಮಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಖರ್ಚು ಮಾಡ್ಕೊಂಡು ಅದರ ಹೆಸರು ಕಳ್ಳತನ. ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு அது பேர் திருடுதான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರುವಂತಹ ಒಂದು ಪಕ್ಷವು ಅದು ಕಳ್ಳತನವೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? ಸೈತಾನಿಗೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಸೈತಾನಿಗೆ ನಾವು எதிர்த்து நிற்க வேண்டும். ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು ಸೈತಾನನನ್ನು. உங்க செய்கையில நீங்க எதிர்த்து நிற்கணும். ನಿಮ್ಮ ಸೈಡಿಂದ ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ನೀವು ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. உங்கள் செய்கைகளிலே, ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, நீங்க செய்யற வேலையில பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம்? ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ ಏನೆಂದರೆ, தேவனிடத்திலே நீங்கள் சேருங்கள். எட்டாவது வசனம், ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, அப்பொழுது ಆಗ அவர் உங்களிடத்திலே வருவார். ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்திலே சேருவார். ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. வருவார்னு சொல்ல, சேருவார்னு சொல்லுது. ಅವನು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿಲ್ಲ, ಬರುವನು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. இல்ல ಇಲ್ಲಿ ಬರುವನು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. கனடால சரி. சேரு இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், ನಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೇವೆ. நிறைய பேர் எல்லாருமே ஒரு வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கோம். ಎಲ್ಲರೂ ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ವಾಸವಾಗುತ್ತೇವೆ. கணவன் மனைவி, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆಗಿ, பெற்றோர்கள் பிள்ளைகள் ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க, ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ಆದರೆ உன் கூட நான் சிறப்பு இருப்பேன், ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸೇರುವುದಿಲ್ಲ, உனக்கு எனக்கு ஒத்தே வராது, ನಿನಗೆ ನನಗೆ ಸರಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ. இப்படி சொல்லி உள்ளுக்குள்ளே பிரிச்சிருக்கிறோமா இல்லையா? ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು ಹೇಳಿ ನಾವು ಒಳಗೊಳಗೆ ನಾವು ವಿಭಾಗವಾಗಿ நான் சொல்றது உனக்கு புரியாது, நீ என்னை அர்த்தம் பண்ணிக்கவே மாட்டேன், என்னை யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. ನಾನು ಹೇಳುವುದು ನಿನಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಯಾರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அங்கே ஒன்றாக இருந்தாலும் ஒருவரோடு ஒரு சேருவதில்லை. ನಾವು ಒಂದಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇರುವುದಿಲ್ಲ. நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம், ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾವಿದ್ದೇವೆ, உலகத்துல இல்ல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஆனா சில விஷயத்துல தேவனோட நம்ம சேர மாட்டேங்கிறோம். பிசாசோட சேர்ந்துக்கிறோம், உலகத்தோட சேர்ந்துக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிறோம், நம்ம சொந்த புத்தியோட சேர்ந்துக்கிறோம். ಕೆಲವು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದಿಲ್ಲ, ನಾವು ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ, ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ, ನಾವು ಸೈತಾನೊಟ್ಟಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ. அப்ப ஆண்டவர் எப்படி இருப்பார்? ಆಗ ದೇವರಿಗೆ ಹೇಳಿರುತ್ತಾನೆ, என்னுடைய பிள்ளை
என்னுடைய சாப்பாடை சாப்பிடுறான், என்னுடைய உடையை உடுத்தி கொள்றான். ஆனா நான் ஏதாவது சொன்னா என் பேச்சு கேட்கறது இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னான் டேடி நான் அப்படிதான் போவேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ನನ್ನ ಮಗನು ನಾನು ಕೊಡುವುದನ್ನು ತಿನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ಕೊಡುವುದನ್ನು ಉಡುತ್ತಾನೆ, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಪ್ಪ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? என் மனைவி என் பேச்சு கேட்கலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? மனைவி சொல்றா, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, எஸ்தர் இப்படி சொன்னாங்க அதனாலதான் அப்படி போனேன். ಎಸ್ತರ್ ಸಿಸ್ಟರ್ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಅದಕ್ಕಾಗಿ ವಿಧವಾಗಿ ಹೋದೆ. சுசீலா சிஸ்டர் நான் இப்படிதான் பிளான் பண்ணோம். ಸುಶೀಲಾ ಸಿಸ್ಟರ್ ನಾನು ವಿಧವಾಗಿ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದೆವು. அப்ப நான் சொன்னது என்னாச்சு? ನಾನು ಹೇಳಿದ್ದೇನಾಯಿತು? அப்ப என்ன ಹಾಗೇನಾಗುವುದು? ஒன்னா இருக்கிறோம், ಒಂದಾಗಿದ್ದೇವೆ, ஆனா சேர்றது ಅದನ್ನು ಸೇರುವುದಿಲ್ಲ. இப்ப ஆண்டவர் இப்போ ஒருவேளை மனுஷனோட மனுஷன் சேராம போனா பரவாயில்ல, ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಸೇರದಿದ್ದರೂ ಸರಿ, ஆண்டவர் நம்மோட சேரணும், நாம ஆண்டவரோட சேரணும். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರಬೇಕು, ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಸೇರಬೇಕು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஆனா அவருடைய ஒரு வசனத்திலையும் நான் அவரோடு இருக்கிறேனா, அதாவது அவரோடு சேர்க்கிறேனா? ನಾನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ, ಆದರೆ ನಾನು ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರೊಟ್ಟಿಗಿದ್ದೇನಾ, ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರುತ್ತಿದ್ದೇನಾ? இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குன்னா, கம் நியர், ஜாயின் வித் ஹிம், ஹேவ் இன்டர்கோர்ஸ் வித் ஹிம். அவரோடு கூட பிணைந்து இணைந்து ஒன்றாக இருங்கள். ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರಿ ಬೆರೆತು ನಾವು ಒಂದಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்பு கணவன் ஒரு குடும்பம், மனைவி ஒரு குடும்பம். ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ ಹೆಂಡತಿ ಒಂದು ಕುಟುಂಬ, ಗಂಡನ ಒಂದು ಕುಟುಂಬ. கணவன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வழியில வருகிறான், அதே போல மனைவி தன்னுடைய தாய் தகப்பன் வழியில வருகிறான். ಗಂಡನು ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ ಗಂಡನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಹೆಂಡತಿಯು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅವರ ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் திருமணம் நடக்கும் பொழுது, ಆದ್ರೆ ಮದುವೆ ನಡೆಯುವಾಗ போதகர் என்ன சொல்கிறார்? ಸಂದೇಶಕರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தர் இணைத்ததை ಕರ್ತನು ಸೇರಿಸಿದ್ದನ್ನು ಮನುಷ್ಯನು பிரிக்காதிருக்க கடவன், ಅವನು ದೂರ ಮಾಡಬಾರದು. அவள் இருவரும் ஒரே மாம்சம் என்று சொல்கிறார். ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದಾರೆ. புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து இருப்பான். ಪುರುಷನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಅವನು ಸೇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೇರುವವನಾಗಿ அது என்ன அர்த்தம்னா ஒரே வீட்டை தங்குறது இல்ல, அது ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಲ್ಲ. அது வீட்டுக்குள்ள கூட அவங்க இருவரும் ஒரே மனசு மட்டும் இல்ல, ஒரே தேகத்திலையும் அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಅವರು ಸೇರುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அதுபோல ಅದರಂತೆಯೇ ஆண்டவரும் நாமும் ஒவ்வொருவரோடு ஒருவர் நாம் இணைந்து பிணைந்து ஒரೇ ಮಾಂಸமாக இருக்க வேண்டும். ದೇವರು ನಾವು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ನಾವು ಬೆರೆತವರಾಗಿ ಸೇರಿರಬೇಕು. அதுக்கு என்ன தடையாக இருக்கிறது? ಅದಕ್ಕೆ ಏನು ತಡೆಯಾಗಿರುವುದು? என்ன தடை? ಏನು ತಡೆ? என் கை சுத்தமா இல்லைன்னா ஆண்டவர் கொஞ்சம் விலகிக்கிறார். ನನ್ನ ಕೈ ಶುದ್ಧವಿಲ್ಲವೆಂದರೆ ದೇವರು ನಿನ್ನ ಸ್ವಲ್ಪ ದೂರವಾಗುತ್ತಾರೆ. என்னுடைய இருதயம் சுத்தமா இல்லைன்னா கொஞ்சம் விலகி நிற்கிறார். ನನ್ನ ಹೃದಯ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದರೆ ದೇವರು ದೂರವಾಗಿ ನಿಲ್ಲುವವನಾಗಿದ್ದಾನೆ. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே, ಬೆಳಿಗ್ಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದ ತಕ್ಷಣ எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನರು உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா அப்பா, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி, இல்லைன்னா பிள்ளைகளோட நீங்க போய் வாய்க்கு பக்கத்துல போய் பிரைஸ் லார்ட், குட் மார்னிங் அப்படின்னு கிஸ் கொடுக்க முடியும்? ನೀವು ಎಷ್ಟು ಜನರು ಬೆಳಿಗ್ಗೆ ಸಮಯ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ, ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮದರಿಗೆ ನೀವು ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಎಂದು ಹತ್ತಿರ ಹೋಗಿ ನೀವು ಹೇಳುವವರಾಗಿದ್ದೀರಿ? ட்ரை பண்ணிருக்கீங்களா? ನೀವು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? பண்ணது இல்லையா? பண்ணி பாருங்க. ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿ பிரைஸ் லார்ட். உங்க அம்மாக்கு சொன்னீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கொஞ்சம் மூக்கு மூடிட்டாங்களா இல்லையா? பிரைஸ் லார்ட். காலங்காலத்துல எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு போய் பிரைஸ் லார்ட் சொல்லி முத்தம் கொடுத்தா பரவாயில்ல. ಬೆಳಿಗ್ಗೆ ಸಮಯ ನಾವು ಬ್ರಷ್ ಮಾಡುವಾಗ ನಾವು ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಮುತ್ತನ್ನು ಕೊಟ್ಟ ಪರವಾಗಿಲ್ಲ. காலங்காலத்துல எந்திரிச்சு கேசியா ஓடி வந்து என்ன இடத்துல வந்து மூஞ்சோட முகத்தை வச்சு வாயோட வாய வச்சு எனக்கு வந்து பிரைஸ் லார்ட் சொல்லும் போது நான் கஷ்டப்பட்டு சொல்லுவேன். ಗೆಸಿಯ ಬೆಳಗಿನ ಸಮಯ ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ நான் முகದಲ್ಲಿ முக விட்டு ನನಗೆ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ அவ ஃப்ரீயா வந்து பிரைஸ் லார்ட் சொல்றா. ஆனா எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நான் முதல்ல போய் என் வாயை கழுவணும். அதனால நான் வாயை திறந்து அவளுக்கு பிரைஸ் லார்ட் சொல்ல முடியும். ಫ್ರೀಯಾಗಿ ಬಂದವಳು ನನಗೆ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಧೈರ್ಯವಿಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ಮುಖವನ್ನು ತೊಳೆದು ಬಂದು ಹೇಳುವಂತವನಾಗಿರಬೇಕು. சிறு குழந்தைங்க ஓடி வந்து முகத்தை கட்டி பிடிச்சிட்டு காலங்காலத்துல வந்து எனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லும் பொழுது நான் வாயை திறந்து குட் மார்னிங் சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய வாய் நாறுகிறது.
ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಂದು ನನ್ನನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಬಂದು ನನಗೆ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಅವರು ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಬಾಯಿ ದುರ್ನಾಥವಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಆತನು ಇರುವಂತೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು ಎಂದು ಆತನು ಇಷ್ಟಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மகிட்ட அடிக்கடி நம்ம அழுக்காகிற இரண்டு காரியங்கள், இரண்டு இடங்கள். ನಾವು ಪದೇ ಪದೇ ನಾವು ಅಶುದ್ಧವಾಗುವಂತ ಎರಡು ಕಾರ್ಯಗಳುಂಟು. ஒன்று நம்முடைய கைகள், ಒಂದು ನಮ್ಮ ಕೈಗಳು. நாம் செய்கிற வேலையினால, ನಮ್ಮ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಿಂದ அது சுத்தம் இல்லாததாக இருக்கிறது. ಅದು ಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಇರುವುದು. நாம் செய்கிற வேலையில ஒருவேளை அநியாயமான வேலையை செய்யலாம், ನಾವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಿಂದ ನಾವು ಒಂದು ಪಕ್ಷ ಮೋಸವಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬಹುದು, திருட்டு வேலை செய்யலாம், ಕಳ್ಳತನವಾದಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು, தேவையில்லாத வேலையை செய்யலாம், ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದಂತ ಕೆಲಸಗಳನ್ನು இல்ல ಮಾಡಬಹುದು, செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அந்த கையை யூஸ் பண்ணலாம். ಇಲ್ಲ ಮಾಡದೆ ಇರುವಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡದೆ ನಾವು ಈ ಕೈಗಳನ್ನು ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. அந்த இடத்துல என் கை போட்டு இந்த வேலையை செஞ்சுக்கணும், நான் செய்யல. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಹಾಕಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಮಾಡಲಿಲ್ಲ. இப்ப என் கையில குற்றம் இருக்குது, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅಪರಾಧ ಉಂಟು, என் கையில அசுத்தம் இருக்குது, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಉಂಟು. என் கையில அசுத்தம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட நெருங்கி இருக்க முடியாது. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕ ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதனால என் கையை சுத்தம் பண்ணணும். ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் செய்கிற வேலையிலே கர்த்தருக்கு மகிமை வர வேண்டும். ನಾನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு மகிமை வர வேண்டும். ನಾನು ಮಾಡುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಬರಬೇಕು. என் கையை நான் சுத்திகரிக்க வேண்டும், ನನ್ನ ಕೈಯನ್ನು ಶುಭ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நம்ம செய்ய வேண்டிய எத்தனையோ பொறுப்புகளை செய்யாத எத்தனையோ தகப்பன்மார், எத்தனையோ புருஷன்மார், எத்தனையோ மனைவிமார், எத்தனையோ தாயார்கள் கீழ்ப்படியாமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ಇದರಿಂದ ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟೋ ಪುರುಷರು, ಎಷ್ಟೋ ತಂದೆಗಳು, ಎಷ್ಟೋ ತಾಯಿಗಳು, ಎಷ್ಟೋ ಹೆಂಡತಿಯರು ಮಾಡದಿರುವಂತವರಿದ್ದಾರೆ. இன்னொரு காரியம், ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವು டபுள் மைண்டட்னஸ், இரு மனம் உள்ளவர்கள். ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರು, இரண்டு ಮನಸ್ಸುಳ್ಳವರು. தமிழ்நாட்டுல ஒரு சினிமா படத்துல ஒரு கவிஞர் எழுதலாம், இரண்டு மனம் வேண்டும். ತಮಿಳು ಫಿಲಿಂ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕವಿ ಬರೆದಿದ್ದಾನೆ, ಎರಡು ಮನಸ್ಸು ಬೇಕೆಂದು. அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஏற்கனவே ரெண்டு மனசு இருக்குது. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವನಿಗೆ ಎರಡು ಮನಸ್ಸು ಉಂಟು. ஒண்ணு நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான், ಒಂದು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆಯವನಾಗಿರ್ಬೇಕೆಂದು ஆனா செய்யும் போது எல்லாமே கெட்டதாவே செய்யறான். ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೆಟ್ಟದಾಗೆ ಮಾಡುವವನಾಗಿ. இரண்டு மனம் வேண்டுங்கிறான், ಎರಡು ಮನಸ್ಸು ಬೇಕು ಎಂದು இருக்கிற ரெண்டு மனசு தான், ಇರುವುದೇ ಎರಡು ಮನಸ್ಸುಗಳು. வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கின்றான். ಎರಡು ಮನಸ್ಸುಗಳನ್ನು ತನ್ನ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲವನ್ನು ಸ್ಥಿರವಿಲ್ಲದವನಾಗಿರುತ್ತಾನೆ. ரெண்டு மனசா இருக்கிறவன் எதையுமே சுத்தமாக பார்க்க முடியாது, சுத்தமாக நினைக்க முடியாது, சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது, சுத்தமாக ஆண்டவரை கூட அவன் தரிசிக்க முடியாது. ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರು ಎಲ್ಲವನ್ನು ಯಾವುದನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ಶುದ್ಧವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இரண்டு மனம் இருப்பதனால இருதயம் மாசுபடுகிறது. ಎರಡು ಮನಸ್ಸುಗಳು ಇರುವುದರಿಂದ ಹೃದಯವು ಬಹಳ ಅದು ಅಸಹ್ಯವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. அதனாலதான் நம்ம we should be single minded. We need to have a commitment. நாம் ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும், ஒரு தேவனை ஆராதிக்க வேண்டும், நாம் ஒரு சபையில் இருக்க வேண்டும், நாம் ஒரு வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் ஒரೇ ஞானசனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು, ಒಂದು ಸಭೆಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು, ಒಂದು ಮನಸ್ಸಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು, ಒಂದು ಸಭೆಯಲ್ಲೇ ನಾವು ಇರಬೇಕು. இரண்டுக்கு நமக்கு கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த கைகள் பரிசுத்தமான வேலைகளை செய்ய வேண்டும். ಆ ಕೈಗಳು ಪರಿಶುದ್ಧವಾದಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ஊழியத்துக்கு நீங்க போங்க, ಸೇವೆಗೆ ನೀವು ಹೋಗಿರಿ, கரப்பத்திரிகளை கொடுங்க, ಕರಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಕೊಡಿರಿ, கைகளினாலே ஒருவருக்கு உதவி செய்யுங்க, ಕೈಗಳಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯಕವನ್ನು ಮಾಡಿರಿ, சோர்ந்து போனவர்களை கை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், ಜೀವನದಲ್ಲಿ ಸೋತು ಹೋದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸಿರಿ, ஜெபம் பண்ணுங்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ, வேதத்தை எடுத்து இந்த கைகளை எடுத்து வாசியுங்கள், ವೇದವನ್ನು ನೀವು ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಧ್ಯಾನ ಮಾಡಿರಿ, புல்லு வெட்டுங்க, ನೀವು ಹುಲ್ಲನ್ನು ಕುಯ್ಯಿರಿ, இந்த ಫ್ಲೋரை தொடங்க, ಫ್ಲೋರ್ ಅನ್ನು ನೀವು ಶುದ್ಧ ಮಾಡಿರಿ, ஆஸ்பத்திரிக்கு போய் காஃபி போட்டு போய் கொடுங்க, ಹಾಸ್ಪಿಟಲ್ ನೀವು ಕಾಫಿಯನ್ನು ಕೊಂಡು ಹೋಗಿರಿ, உங்க கைகள் பரிசுத்தமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಶುದ್ಧವಾಗಿರುತ್ತವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சேவை செய்து இந்த கை அழுக்காச்சுன்னா அது தேவனுக்கு பரிசுத்தம். ಕರ್ತನಿಗೆ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕೈಗಳು ಅಶುದ್ಧವಾದರೆ ಅದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு மனசோட இருக்கிறவன், ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವನು இருதயம் சுத்தமற்றவனாக இருக்கும். ಅವನ ಹೃದಯವು ನಿರ್ಮಲವಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்ம இருதயம் ನಮ್ಮ ಹೃದಯವು பரிசுத்தமா இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஓகே, இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட சேருவார்ங்கிறது ஒரு இரண்டாவது ஆசீர்வாதம். ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವನೆಂಬುದು ನಾವು ಎರಡನೇದಾಗಿ ಮೊದಲನೆಯದು நம்ம கிட்ட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பிசாசின் காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಂಡಿರುವಂತಹ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಕು. அது நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಕು. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? தேவனுக்கு கீழ்ப்படியணும், ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು, பிசாசுக்கு
ಸೈತಾನನಿಗೆ எதிர்த்து நிற்க ಎದುರಿಸಿ வேண்டும். ನಿಲ್ಲಬೇಕು. அப்பொழுது முதல் ஆசீர்வாதம் என்ன? ಆಗ ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದವೇನು? பிசாசு உங்களை விட்டு ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ஓடி போவான். ಓಡಿ ಹೋಗುವನು. உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போவான். ನಿಮ್ಮ ಜೀವನವೇ ಬಿಟ್ಟು ಓಡಿ உங்க ಹೋಗುವನು. பழக்க வழக்கங்களை விட்டு ஓடி போவான். ಅಭ್ಯಾಸಗಳು, ನಿಮ್ಮ ಪದ್ಧತಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ உங்கள் பிள்ளையை விட்டு ஓடி போவான். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ உங்கள் ಹೋಗುವನು. குடும்பத்தை விட்டு ஓடி போவான். ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. பிசாசு ஓடி போகணும். ಸೈತಾನನು ಓಡಿ ಹೋಗಲೇಬೇಕು. அது முதல் ஆசீர்வாதம். ಅದು ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದವು. இரண்டாவது, ಎರಡನೆಯದು, தேவனிடத்திலே நீங்கள் சேரும் பொழுது ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀವು ಬರುವಾಗ உங்கள் கைகள் பரிசுத்தம் ஆகும்போது, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗುವಾಗ, உங்கள் இருதயம் உங்கள் மனது இரண்டு மனது ஒரு மனது ஆகும்போது, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವರು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾದಾಗ, உங்கள் இருதயம் பரிசுத்தம் ஆகும்போது ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಪರಿಶುದ್ಧವಾಗುವಾಗ தேவன் உங்களோடு கூட சேருவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವನು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கிறிஸ்துக்குள்ள நாம பல வருஷங்களா இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ನಾವಿದ್ದೇವೆ. ஆனா பல நேரத்துல ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ஆண்டவர் நம்மோடு இல்லாததை போல உணர்கிறோமே. ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲವೆಂದು ನಮಗೆ ಅರಿವಾಗುತ್ತದೆ. ಏಕೆ? அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கா? ಅವಿಧವಾಗಿ ನಮಗೆ ಆಗಿದ್ದುಂಟೆ. சில நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஆண்டவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. ದೇವರಿಗೆ ಕೆಲವು ಸಮಯ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ, ಏನು ಆಗುತ್ತಿದೆ, ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿಯೋದು. அந்த சூழ்நிலை வந்ததுக்கு என்ன காரணம்? ಪರಿಸ್ಥಿತಿ ಬರಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் தேவனோடு நான் சேராதனாக முகத்தை திருப்பி கொண்டு இருக்கிறேன், வேற எதையோ பார்த்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ, ಆದರೆ ದೇವರನ್ನು ನೋಡದಂತೆ ನಾನು ಬೇರೆ ಕಡೆಗೆ ನನ್ನನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು, தேவனுடைய வசனம் எனக்குள்ள ஊறவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯವು ನನ್ನಲ್ಲಿ ಊರಲಿಲ್ಲ. அதுதான் இரண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ಆದರೆ ನಮಗೆ ಎರಡನೇ, நம்முடைய கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನಾವು ಶುಚಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது, ನಾವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವಾಗ, ஆண்டவரோடு கூட சேரும் பொழுது, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರುವಾಗ, ஆண்டவரே நான் உன்னோட சேரனப்பா, ದೇವರೇ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸೇರುತ್ತೇನೆ, நீ என்னோட சேரு ஆண்டவரே, ನೀನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರು ದೇವನೇ, உண்மை விட்டு நான் எதுவும் செய்யக்கூடாது, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಏನು ಮಾಡಬಾರದು, உம்முடைய வசனம் இல்லாம நான் எதையுமே அனுபவிக்க கூடாது ನಿನ್ನ ஆண்டவரே, ವಾಕ್ಯವಿಲ್ಲದ ನಾನು ಏನನ್ನು ಅನುಮತಿಸಬಾರದು, உமக்கு பிரியமில்லாத எதையுமே நான் செய்யக்கூடாது, ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತದ್ದನ್ನು ಯಾವುದು ನಾನು ಮಾಡಬಾರದು, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದನ್ನೇ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ನಾನು என் ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, இருதயத்தை ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ದೇವರೇ ನಿಮಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ரெண்டு மனசனுக்கு வேண்டாம் ஆண்டவரೇ, ನನಗೆ ಎರಡು ಮನಸ್ಸು ನನಗೆ ಬೇಡ ದೇವನೇ, ஒரே மனசோடு கூட நான் அதை செய்வேன், ನಾನು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾನು ಮಾಡಬೇಕು, என்னோடு சேரும் ஆண்டவரே, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರು ದೇವನೇ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் எல்லா டைமும் ஒன்னா சேர்றது, ಈಗ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರಾಗಿ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಎಲ್ಲ ಸಮಯ ಅವರು ಸೇರುವುದಿಲ್ಲ. எப்போ அவங்க ஒன்னா சேர்றாங்களோ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಒಂದಾಗಿ ಸೇರುವರೋ அதுதான் அவங்களுக்கு பெரிய இன்பம். ಅದೇ ಅವರ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂತೋಷ. அது போல ಆ ವಿಧವಾಗಿ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ஆனா அவரோட கூட சேராம கூட இருக்கலாம். ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರದಿರಬಹುದು. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உன்னோடு சேரணும், ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರು, நீ என்னோட சேரு, ನೀ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರು, நான் உன்னோடு சேருவேன். ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இரண்டாவது ஆசீர்வாதம். ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ. மூன்றாவது ஆசீர்வாதம் ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದವು வசனம் 11. ವಾಕ್ಯ 11. சகோதரரே, ஆ, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் அப்பொழுதுதான் உங்களை என்ன செய்வார்? ಮೇಲಕ್ಕೆ ತರುವನು. உயர்த்துவார். இங்க ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு சொன்னா, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರಬೇಕೆಂದರೆ, முதலாவது நிறைய பேருக்கு இது ஒரு ஆசீர்வாதமே தெரியல. ಇದು ಮೊದಲನೇದಾಗಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕಾಣುವುದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಿ? ஆண்டவர் என்ன உயர்த்தணும், ದೇವರನ್ನ ನಾನು ಮೇಲಕ್ಕೆ ತರಬೇಕು, வேணாம் நான் இருக்கிற மாதிரியே இருந்தா போதும். ನಾನು ಇದ್ದಂತೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೆನೆಸುತ್ತೀರಿ? உயர்த்தணுமா? பிரதர், எது உங்களுக்கு ஆசீர்வாதம்? ಯಾವುದು ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದವು? எது உங்களுக்கு ஆசீர்வாதம்? ಯಾವುದು ಆಶೀರ್ವಾದವು ನಿಮಗೆ? ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு குப்பை குழியிலேயே வச்சிருக்கணுமா? ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಕಸದ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡಬೇಕೆ? சமாதிக்குள்ளேயே வச்சிருக்கணுமா? ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಬೇಕೆ? நாம் எல்லாரும் செத்து போனவர்களாக இருந்தோம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது. ನಾವೆಲ್ಲರೂ ಸತ್ತವರಂತಿದ್ದೆವು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವಂತ ಸಮಯ. அங்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ಅಲ್ಲಿಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. அந்த பெணக்குழியில் தான் நம்ம சந்திச்சார். ಆ ಒಂದು ಸಮಾಧಿಯನ್ನೇ ನಮ್ಮನ್ನು ಸದ್ದಿಸಿದನು. பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நீங்கள் மரித்து போயிருந்த உங்களை அங்கேதான் இயேசு வந்து நம்மளை மீட் பண்ணாரு. ಪಾಪಗಳಿಂದಲೂ ಅಕ್ರಮಗಳಿಂದಲೂ ಮರಣ ಹೊಂದಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ நம்மை அங்கதான் உயிர்ப்பித்தா. ಅಲ್ಲಿನೇ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಪುನರುತ್ಥಾನ. ஆனா அவர் அங்கேயே வச்சிருக்கணுமா? ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಯೇ ಇಟ್ಟಿರಬೇಕೆ? எங்க? ಎಲ್ಲಿ நம்ம சந்திச்ச இடம் இது. ನಮ್ಮನ್ನು ಸದ್ದಿಸಿದಂತಹ ಸ್ಥಳವು ಯಾವುದು? மரணத்தின் குழி, ಮರಣದ ಒಂದು ಗುಂಡಿಯು, மரணத்தினுடைய
அந்த பள்ளத்துல தான் அவன் சந்திச்சார். ಅದು ಮರಣ ಒಂದು ಸ್ಥಳ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿಯೇ ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಿದನು. அங்கே இருக்கணுமா? ಅಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕು ನಾವು. அப்ரஹாம் பிரதருக்கு புரியல நினைக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனத்தை வாசிங்க. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன செய்தார்? ಬದುಕಿಸಿದನು. என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்படின்னா நம்மள சந்திக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்? ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ ನಾವು ಯಾವ ವಿಧವಾಗಿದ್ದೆವು? ಯೇಸುவை ನಮ್ಮ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி இருந்தோம்? ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ನಾವು ಅಂಗೀಕರಿಸುವಾಗ ನಾವು ಹೇಗಿದ್ದೆವು? எப்படி? எதுல செத்து இருந்தோமா? ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತಿದ್ದೆವು? பாப்பಗಳ ದೆಸೆಯಿಂದ, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், in our own transgressions, in our disobedience, in our sins, we were dead in trespasses. There God came and revived us. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம சந்தித்தார். ಆ ಒಂದು ಮರಣದ ಕುಳಿಯಲಿದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಬಂದು ಸಂಧಿಸಿದನು. இப்போ அங்க நம்ம உயிர்ப்பித்தார். ಆತ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಜೀವನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. உயிர் வந்துருச்சு. ನಮಗೆ ಜೀವವು ಬಂದಿತು. எதுக்குள்ள உயிர் வந்துருச்சு? ಯಾವುದರಲ್ಲಿ ಬಂದಿತು? செத்து போயிருந்த நமக்குள்ள உயிர் வந்துருச்சு. ಸತ್ತಂತ ನಮ್ಮೊಳಗೆ ಜೀವವು ಬಂದಿತು. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಏನು ಅರ್ಥ? பிரிந்து போயிருந்த நமக்கும் தேவனுக்கும் மத்தியில உறவு உண்டாகி விட்டது. ನಾವು ಬೇರ್ಪಟ್ಟಿರುವಂತ ದೇವರಿಗೆ ನಮಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಬಂಧವೂ ಉಂಟಾಯಿತು. அதுக்கு பேர் தான் உயிர் வந்தது, உயிர்ப்பிக்கப்பட்டோம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಬದುಕಿಸಿದನು, ಬದುಕಿದೆವು. He has revived us, he has quickened us. That means we were dead without connection with God, but when Christ met us in the cross of Calvary, we were dead, but God made us quickened. That means we got a lifeline with God, we got a relationship with God. நாம் தேவனோடு கூட உறவு பண்றவர்களாக மாறி போனோம். ஆனால் எங்க இருந்தோம்? அப்போ குழிக்குள்ள தான் இருந்தோம். ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಿಕೊಂಡವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಟ್ಟೆವು. ಆದರೆ ನಾವು ಹಳ್ಳದಲ್ಲಿ ನಾವು ಸಮಾಧಿಯಲ್ಲಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. அப்படி இருந்த நம்மளை, ಆವಿಧವಾಗಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னு விரும்புறாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು அந்த ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ? குழிக்குள்ளேயே உயிரோட இரு. ಆ ಒಂದು ಗುಂಡಿಯಲ್ಲೇ ನೀನು ಜೀವದಿಂದ ಇರು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. சமாதிக்குள்ள இருக்கிறவனுக்கு உயிர் வந்துருச்சு. ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದವರಿಗೆ ಜೀವ ಬಂದಿತ್ತು. இப்ப அடுத்தது அங்கே இருக்கணும்னு நினைக்கலாமா? ಇನ್ನು ಅಲ್ಲೇ ಇರಬೇಕೆಂದು ನೆನೆಸುತ್ತೀಯಾ? உயிர் வந்தா போதுங்க, சமாதியா இருந்தா என்ன பரவாயில்ல, அங்கே இருக்காங்க. ಜೀವ ಬಂದರೆ ಸಾಕು, ನಾವು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೇನು? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ವಿಧವಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಿ? இருக்கிற இடத்துல உயிர் இருந்தா போதும். ನಾವು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಜೀವದಿಂದಿದ್ದರೆ ಸಾಕು. ஏசு என்ன செய்தார் தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? நம்ம அங்கேயே வைக்கல, ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಇಡಲಿಲ್ಲ. அங்கே இருந்த நம்மள ಅಲ್ಲಿದ್ದ ನಮ್ಮನ್ನು கிறிஸ்துவுடனே கூட அவர் எழுப்பினார். ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಎಬ್ಬಿಸಿದನು. He has lifted us up and he has raised our standard and he made us sit with him in the heavenly realms. நம்மை அவரோடு கூட எழுப்பி ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ உன்னதங்களிலே நம்மை உயர்த்தி ನಮ್ಮ ಉನ್ನತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ அவரோடு கூட ಆತನೊಟ್ಟಿಗೆ உட்கார வைத்தார். ಕೂರಿಸಿಕೊಂಡರು. பரலோகத்துல இங்கேயே உட்கார்ந்துட்டு கூடாது. ಇಲ್ಲಿಯೇ ನಾವು ಕುಳಿತಿರಬಾರದು. இந்த உலக பழக்க வழக்கத்திலேயே போனா போதும் பிரதர். ಈ ಲೋಕ ಅಭ್ಯಾಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದರೆ ಸಾಕು ಬ್ರದರ್. இல்ல, உங்களை உயர்த்தின ஆண்டு விரும்புறார். ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಲಿಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அது ஆசீர்வாதம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ಅದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎಷ್ಟು ಜನ ನೆನೆಸುತ್ತೀರಾ? இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ಈ ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ಬೇಕೆಂದು ಎಷ್ಟು ಜನ ನೆನೆಸುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வேணும், ನನಗೆ ಬೇಕು. நான் இப்ப இருக்கிற நிலைமை பத்தாது. ನಾನು ಇರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಸಾಲದು. நான் சொல்றது வசதி வாய்ப்பு பங்களா காரை பத்தி நான் சொல்லல. ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವುದು ನನ್ನ ಸೌಕರ್ಯಗಳು, ನನ್ನ ಕಾರು ಬಂಗಲೆಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. இப்ப இருக்கக்கூடிய என் மேல அடிக்கக்கூடிய இந்த மரண வாசனை, இந்த உலகத்தினுடைய வாசனை என்னை விட்டு அகன்று போகணும். நான் கிறிஸ்துவை போல மாறணும். அவருடைய குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். அவரை போல நான் உட்கார்ந்து நான் ஆளணும். ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಈ ದಿನದಲ್ಲಿರುವಂತ ನನ್ನ ಮರಣದ ಒಂದು ವಾಸನೆ ನನ್ನಿಂದ ದೂರ ಹೋಗಬೇಕು. ನಾನು ಆತನಂತೆ ಮಾರಪಡಬೇಕು, ಆತನಂತೆ ನಾನು ಆಗಬೇಕು, ಆತನಂತೆ ನಾನು ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತಿರಬೇಕು. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் ಎಫೆಸದವರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4, 5, 6, 7. 4, 5, 6, 7. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே கிரமம் தப்பி போய் செத்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை கூட எழுப்பி நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை வந்து அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உன்னதங்களிலே எங்க இந்த உலகத்தில் இல்ல எங்க உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்தார்? உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உயர்வு நமக்கு வேணுமா வேணாமா? ಈ ಒಂದು ಮೇಲಕ್ಕೆ ಬರುವುದು ನಮಗೆ ಬೇಕೇ ಬೇಡವೇ? வேணுமா வேணாமா? ನಮಗೆ ಬೇಕೇ ಬೇಡವೇ? இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ இப்படிப்பட்ட உயர்வு நமக்கு வேணும்னு சொன்னா ವಿಧವಾದಂತಹ ಒಂದು ಉನ್ನತವು ನಮಗೆ ಬೇಕೆಂದರೆ யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. வாசிங்க 10வது வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. ಕನ್ನಡ. ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. ಕರ್ತನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದಕ್ಕಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗಲಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುವನು. அவர் உங்களை என்ன செய்வா? ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುವನು? மேலಕ್ಕೆ ತರುವನು. உங்களை உயர்த்துவா. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ அவர் நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರಬೇಕೆಂದರೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் தாழ்மைப்பட வேண்டும். ನಾವು ದೀನರಾಗಿರಬೇಕು. தாழ்மைப்படுவதிலே நாம் என்னென்ன செய்யணும்? ನಾವು ದೀನರಾಗಿರಬೇಕೆಂದರೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? இந்த தாழ்மை சாதாரணமா வரவே வராது. ಈ ತಾಳ್ಮೆಯು ದೀನತ್ವವು ನಮಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರುವುದೇ இந்த ಇಲ್ಲ. தாழ்மை வர்றதுக்கு முன்னாடி 3 கட்டளைகள் முன்னாடி நம்ம வாசிக்கிறோம். ಈ ತಾಳ್ಮೆ ದೀನರಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ 3 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನಾವು ಓದಬೇಕು. ಮೊದಲನೆಯದು துயரப்பட வேண்டும். ನಾವು ದೀನರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது துக்கப்பட வேண்டும். ದುಃಖಿಸಬೇಕು. முதல்ல துயரப்பட வேண்டும். ಹೋರಾಡಬೇಕು. இரண்டாவது துக்கப்பட வேண்டும். ದುಃಖಿಸಿರಿ. மூன்றாவது கண்ணீர் விட்டு அழ வேண்டும். ಮೂರನೆಯದು ಕಣ್ಣೀರಿಡಿರಿ. இந்த 3 ஸ்டெப் தாண்டி வரும்போது தாழ்மை வரும். ಈ 3 ಮೆಟ್ಟಿಲುಗಳನ್ನು ದಾಟಿ ಬರುವಾಗ ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಬರುವುದು. இங்கிலீஷ் யாருக்கு தெரியாதா? 9ನೇ ವಾಕ್ಯ 8 ಕೊನೆಯ ಭಾಗ. verse 9. grieve, mourn and wail. என்னது ஃபர்ஸ்ட்? grieve. முதல்ல நான் செய்த பாவத்தை நினைச்சு எனக்கு வெக்கம் வரணும், நான் துக்கப்படணும். ಮೊದಲಿಗೆ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ನನಗೆ ದುಃಖ ಬರಬೇಕು, துயரப்படணும், துடிக்கணும், ನಾನು ಗೋಳಾಡಬೇಕು. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது அங்க இயேசு சொல்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு, 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ರಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವ ಶಿಷ್ಯರಿಗೆ துயரப்படுங்கள், ನೀವು ಗೋಳಾಡಿರಿ, துயரப்படுங்கள், ನೀವು ಗೋಳಾಡಿರಿ. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ಗೋಳಾಡುವವರು ಭಾಗ್ಯವಂತರು, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ಅವರು ಸಮಾಧಾನ ಹೊಂದುವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் எதுக்கு துயரப்படணும்? என்ன பெரிய ನಾನು பாவம் செஞ்சுட்டேன் நானு? ಏನು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿದನು? என்ன பெரிய அக்கிரமம், ಏನು ದೊಡ್ಡ ಅಕ್ರಮ என்ன ಮಾಡಿದನು? பெரிய அசுத்தம் என்கிட்ட இல்ல, ஊர்ல இல்லாத அசுத்தமா நான் செஞ்சுட்டேன், ಏನು ಲೋಕದಲ್ಲಿರುವ ಸುತ್ತವನ್ನು ನಾನು ಮಾಡಿದೆನು? என்ன பெரிய கெட்ட வார்த்தை ಏನು பேசிட்டேன், ಕೆಟ್ಟ ಮಾತನ್ನು ನಾನು ಮಾತನಾಡಿದೆನು? எனக்கு என்ன பெருமை, ನನಗೇನು ಹೆಮ್ಮೆ? அவனோட பரவாயில்ல நானு, ಅವನಿಗಿಂತಲೂ ಪರವಾಗಿಲ್ಲ, இவனோட நான் பரவாயில்ல. ಇವನಿಗಿಂತಲೂ ಮೇಲು ನಾನು. இப்படி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தாழ்மை வரவே வர. ಈ ವಿಧವಾಗಿ ನೆನೆಸುವವರೆಗೂ ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ನಮಗೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. நம்ம துயரப்படணும், ನಾವು ಗೋಳಾಡಬೇಕು, இரண்டாவது துக்கப்படணும், ಎರಡನೇದು ದುಃಖಿಸಬೇಕು, மூன்றாவது அழணும். ಮೂರನೇದು ಅಳಬೇಕು. இது 3 செஞ்சா ಈ 3 ಮಾಡಿದರೆ ஆண்டவர் நம்ம தாழ்மை வர்றோம், தாழ்மையா வர்றோங்கிறத பாக்குறாரு. ದೇವರು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹியூமிலிட்டிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல, பெரிய விஷயம். ಈ ಗೋಳಾಡುವುದು, ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಬರುವುದು ಸಾಧಾರಣ ಒಂದು ವಿಷಯವಲ್ಲ. இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே இருந்தவர் நமக்காக பூமியில வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉನ್ನತವಾದಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾತನು ನಮಗಾಗಿ பிதாவுக்கு சமமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் பூமியில வந்தார். ದೇವರಿಗೆ ಸಮವಾಗಿದ್ದಾತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಭೂಮಿಗೆ ಬಂದನು, நமக்காக வந்தார், ನಮಗಾಗಿ ಬಂದನು. நம்முடைய கஷ்டங்களை நினைத்து அவர் துயரப்பட்டார், ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಆತನು ಗೋಳಾಡಿದನು. நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நினைத்து அவர் துக்கப்பட்டார், ನಮಗೆ ಬರುವಂತಹ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಆತನು ದುಃಖಪಟ್ಟನು. நமக்காக அவர் அழுதார், ನಮಗಾಗಿ ಆತನು ಹತ್ತನು. அவர் தாழ்ந்து கொண்டு தம்மை தாமே தாழ்த்தினார், ತನ್ನ ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು, மரணம் வரைக்கும் தாழ்த்தினார், ಮರಣದವರೆಗೂ ಆತನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು. சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ಸಿಲುವೆಯ ಮರಣದವರೆಗೂ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. மரணம் சாதாரண மரணம் அல்ல, ಮರಣವೆಂದರೆ ಸಾಧಾರಣ ಒಂದು ಮರಣವಲ್ಲ, கேவலமான ஒரு மரணம், ಬಹಳ ಕೇವಲವಾದಂತಹ ಒಂದು ಮರಣವದು, பரிகசிக்கப்படக்கூடிய ஒரு மரணம், ಪರಿಹಾಸ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಮರಣವದು. ஜனங்கள் எல்லாரும் காரி துப்பி
அவரை இகழ்ந்து அவரை மோசமாக பேசக்கூடிய ஒரு மரணம். ಜನರೆಲ್ಲರನ್ನು ಕೆಕ್ಕರಿಸಿ ಮುಗಿದು ಆತನನ್ನು ಬಹಳ ಹೀಯಾಳಿಸಿ ಆತನನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು அவரை ನಿರ್ವಾಣமாக்கி அவரை சாகடித்த ஒரு மரணம். ಆತನನ್ನು ನಿರ್ವಾಣವನ್ನು ಮಾಡಿ ಆತನನ್ನು ಸಾಯಿಸಿದಂತ ಒಂದು ಮರಣವದು. போர் சேவகர்களால் துன்பப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்ட ஒரு மரணம். ಸೈನಿಕರಿಂದ ಹಿಂಸೆಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಮರಣವದು. அந்த மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். ಆ ಮರಣದವರು ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು. அதனுடைய பலன், ಅದರ ಫಲವು எல்லா நாமங்களுக்கு மேலாக பிதா அவரை உயர்த்தினார். ಎಲ್ಲಾ ನಾಮಗಳಿಗೆ ಮೇಲಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರವನು ಆತನನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿದನು. அந்த ஆசை தேவனுக்கு இருக்குது, உங்களையும் என்னை உயர்த்தணும்னு சொல்லி. ಆ ಒಂದು ಆಶಯ ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಲಿಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರನ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயோ என் ஆத்மா இந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, என்னை எழுப்பும் அப்பா. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாத்தையும் விட்டு என்னை எழுப்பும் ஆண்டவரேன்னு சொல்றான். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಆತ್ಮ ಈ ಮಣ್ಣಿನೊಟ್ಟಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರುವುದಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತು ದೇವನೇ. ಹೆಣ್ಣು ಮಣ್ಣಾಸೆ, ಹಣದಾಸೆ, ಹೆಣ್ಣಿನಾಸೆ ಎಲ್ಲ ನನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತು ದೇವನೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உயர்த்த விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த உலக பிரகாரமான இச்சைகளிலிருந்து, ಈ ಲೋಕ ರೀತಿಯಾದಂತಹ ಇಚ್ಛೆಗಳಿಂದ, இந்த உலக பிரகாரமான ஆசைகளிலிருந்து, ಲೋಕ ರೀತಿಯಾದಂತಹ ಆಸೆಗಳಿಂದ, சண்டைகளிலிருந்து, சச்சரவுகளிலிருந்து, ನಮ್ಮ ಯುದ್ಧಗಳಿಂದ, ಕಾದಾಟಗಳಿಂದ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாம் ஆண்டவரோடு கூட சேரணும். ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಬೇಕು. சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் மாறணும். ಸಮಾಧಾನದ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು. தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் உயர்வை கொடுக்கிறார். ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ದೇವರು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವವರಾಗಿದ್ದಾನೆ. உங்கள் நகைப்பு துக்கமாகட்டும் என்று சொல்கிறார். ನಿಮ್ಮ ನಗೆ ದುಃಖವಾಗಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. உங்க சந்தோஷம் சஞ்சலமாகட்டும் சொல்கிறார். ಸಂತೋಷವು ಸಂಚಲವಾಗಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப அழக்கூடிய டைம், ಈಗ ಅಳುವಂತ ಒಂದು ಸಮಯ, இப்ப துக்கப்பட வேண்டிய சமயம். ದುಃಖವಾಗುವಂತ ಒಂದು ಸಮಯ. இப்பவே நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಮಾಧಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பாவ அறிக்கை பண்ண வேண்டிய சமயம் இதுதான். ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ, மனம் திரும்ப வேண்டிய சமயம் இதுதான். ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುವಂತ ಸಮಯ, ஆண்டவரோடு சேர வேண்டிய சமயம் இதுதான். ಒಟ್ಟಿಗೆ ಸೇರುವಂತ ಸಮಯವಿದೆ. பிசாசை எதிர்க்க வேண்டிய சமயம் இதுதான். ಎದುರಿಸುವಂತ ಸಮಯವಿದೆ. தாழ்மைப்பட வேண்டிய சமயம் இதுதான். ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯವಿದೆ. உயர்வு வருது. ನಮಗೆ ಮೇಲಕ್ಕೆ ಉನ್ನತವು ಬರುವುದು. தேவன் நம்ம உயர்த்த போகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಲಿದ್ದಾನೆ. அதுக்கு முன்னாடி தாழ்மை. ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்கிறது. ಮೇಲಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Humility comes before honor. நமக்கு மேன்மை வருவதற்கு முன்பதாக நமக்கு தாழ்மை வேண்டும். ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ನಡೆಯಬೇಕೆಂದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அருமையான சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, இந்த செய்தி வேற யாருக்கும் இல்ல, ಈ ಒಂದು ಸಂದೇಶವು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅಲ್ಲ, உங்களுக்கு தான். ಇದು ನಿಮಗೆ. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ நடுங்குகிறவனுக்கு ನಡುಗುವವರಿಗೆ தேவனுடைய ஆசீர்வாதம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು. ஏசாயா 66:2. 66:2. ಏಸಾಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 66:2. 66ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு யார் கேட்டு நடுங்குகிறானோ அவனைத்தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், அவனைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಯಾರು ವಿಧೇಯರಾಗಿ ಆತನಿಗೆ ನಡುಗುವರೋ ಅವರನ್ನೇ ದೇವರು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವನು, ಅವರನ್ನೇ ನೋಡುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை விட ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಈ ದಿನದಲ್ಲಿ உலகத்தை பார்க்கிறோம், ಈ ಲೋಕವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, படிப்பை பார்க்கிறோம், ನಾವು ವಿದ್ಯೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, நம்ம குடும்ப கௌரவத்தை ನಮ್ಮ பார்க்கிறோம். ಕುಟುಂಬ ಗೌರವವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. வேண்டாம், ಬೇಡ, அதுதான் பெருமைன்னு சொல்லு, ಅದುವೇ ಹೆಮ್ಮೆ ಎಂದು ಹೇಳುವುದು, அதுதான் ஆங்காரம் சொல்லு. ಅದುವೇ ಅಹಂಕಾರವೆಂದು ಹೇಳುವುದು. கர்த்தருடைய வசனத்தை பாரு. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. வசனத்துக்கு நடுங்குகிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்துகிறார். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎದುರುವವನೇ ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ நம்ம ಇಳಿಸುವನು. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ನಾವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. 10 விதமான கட்டளைகள், 10 ವಿಧವಾದಂತಹ ಕಟ್ಟಳೆಗಳು, ಆಜ್ಞೆಗಳು, 3 விதமான ஆசீர்வாதம் 3 ವಿಧವಾದಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳು தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ದೇವರು ಇದನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்மை ஒப்புக்கொடு, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கேட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடு. ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ.